வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டசபையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மரபை ஆளுநர் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் சட்டசபையில் நடந்தது என்ன என்பதை ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 9:30க்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக சட்டசபைக்குள் வந்தார். 9:40ற்கு சட்டசபையிலிருந்து வெளியேறினார். சட்டசபையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி சபாநாயகரிடம் கேட்டபொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டசபையில் பேச வேண்டியதை தவிர அநாகரிகமான வார்த்தைகளை பேசியதன் காரணமாக மைக்கை நாங்கள் ஆஃப் செய்தோம் என்று சபாநாயகர் கூறியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசுவது என்னதான் என்பதை மக்கள் பார்க்க வேண்டுமல்லவா? தேசிய கீதம் முதலில் ஒலிக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் முதல் வார்த்தையை கூறிய பிறகே அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் உரையை வாசிக்காமல் சென்றுள்ளார். மேலும் அந்த உரையில் என்னதான் இருந்துள்ளது? கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி செய்த சாதனையா என்று கேட்டால் ஸ்டாலின் மற்றும் கலைஞரின் புகழாரங்கள் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு உள்ளது. இதனால் திமுகவின் எம்எல்ஏக்களிடம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டதால் சட்டசபையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து அதிமுகவின் எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். திமுக அரசு மிகவும் மோசமாக செயல்படுவதாகவும் ஆளுநர் பேசும்போது மைக்கை ஆஃப் செய்த ஆளுநருக்கு எதிராக சபாநாயகர் இருப்பதாகவும் நடுநிலையாக இருக்கக்கூடிய சபாநாயகரை இவ்வாறு செய்வது மிகப்பெரிய தவறு என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இது நிச்சயம் கண்டிக்கத்தக்கதுதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஆளுநரின் மைக் சபாநாயகரால் ஆஃப் செய்யப்பட்டது சரியா? மேலும் ஸ்டாலின் பெருமைகள் கலைஞரின் பெருமைகளை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரது உரையே தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் சட்டசபையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் எம்எல்ஏக்கும் அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கும் இடையே பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதனால் அவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்ததும் குறிப்பிடத்தக்கது.